இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 கலர் உள்ளன்னு, சம்கி, ஊசி. சம்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு வேலை நீங்கள் வேறு பீடு ஸ்டோன் எதனாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சோடா பாட்டில் வந்து எடுத்துக்கணும், நடுவில் ஹோல் போடணும். எடுத்துட்டு ஊசியில் நூல் கோத்து இந்த மாதிரி செய்யணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எல்லோவும் ப்ரௌனும் எடுத்துருக்கேன். மாதிரி போடணும். இது ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்படியே ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எல்லாம் வச்சுக்கணும். மறுபடியும் ஊசி நூல் கொடுத்துக்கிட்டு இப்போ ஒன்று பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அது எடுத்து ஜாயின் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஊசி கையில் மாட்டிக்கும் போது தரையில் வச்சு செஞ்சால் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த ஷேப் வரும். மேலே எடுத்து பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஷேப்பு ஃப்ளாட்டாக இருக்கணும். டிசைன் மேலே நீங்கள் தூக்குனீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு வரும். இது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் இதுமாரி கோத்துக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கோத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா பக்கத்தில் அது பக்கத்தில் வச்சு ஷேப் வருதான்னு பார்த்துக்கிட்டு அது எந்த இடத்துல அந்த ஊசி வச்சு தைக்க முடியும்னு பார்த்து தைக்கணும். இல்லைன்னா மாறி ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி ஆகி அந்த ஷேப்பே மாறிடும். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு டைமண்ட் செஞ்சுட்டேன். இது சின்ன டைமண்ட், அடுத்தது ஒரு பெருசு, அப்புறம் ஒரு சின்ன டைமண்ட். மொத்தம் 3 பண்ணி 3த்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஒன்று ஃபினிஷ் ஆகிடுது. இதை வந்து குஞ்சம் கட்டணும். அதுக்காக உள்ளன் எல்லோ கலர் உள்ளன் எடுத்திருக்கேன். எடுத்து 50 தடவை கையில் சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு மேலே வந்து உள்ளன் அப்படி எடுத்து பூ கட்டுற மாதிரி சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிடணும். கட்டிட்டு நான் வந்து பீடு வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். கீழே வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மாதிரி வரும். ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பீடு கோக்கணும். ஊசியில் நூல் கோத்துக்கோங்க. நூல் கோத்துட்டு இந்த மாதிரி குஞ்சத்தை எடுத்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு பீடை கோத்துக்கணும்.
எல்லா பீடும் கொடுத்துடணும். உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஹைட் வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். நான் ஒயிட் கலர் பீட் கொடுத்துக்கிறேன். நான் இது கொடுத்து வச்சாச்சு. இது வந்து ஃபினிஷ் பண்ண இது. அது பேக் சைடு எடுத்துக்கணும். பேக் சைடை வச்சு தச்சுக்கணும். பாருங்கள், மேலே ஒரு சின்ன டைமண்ட், கீழே சின்ன டைமண்ட், நடுவில் வந்து பெரிய டைமண்ட் வச்சுருக்கேன். அப்படியே ஊசியால் சுற்றிட்டு முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு கட் பண்ணிடணும். இப்போ திருப்பி பார்த்தா நல்லாயிருக்கும். இது வந்து மேலே வந்து மாட்டணும். இப்போ செவுத்தில் மாட்டணும்னா அதுக்கு த்ரெட் வேணும். அப்படியே உள்ளன் த்ரெட்டே போதும். அதை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். சிம்பிளாக இருக்குது. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். ஸ்டோனில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சம்கியை சொன்னேன். அந்த சம்கி ரொம்ப சின்னதாக இருந்ததால் அது நான் வைக்கலை. நான் இப்போ ஸ்டோன் வைக்க போகிறேன். ஃபெவிகால் வச்சு அதை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வந்து ஒட்டுங்க. எல்லாத்துலேயும் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். பீடு இருந்தால் பீடை வச்சு ஒட்டிக்கலாம். ஃபினிஷ் பண்ணுறதை காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.